ஸோ இந்த வீடியோ இருக்க பாருங்க. கனவு காண்றது, பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, இந்த பாம்பு சட்டையை கழட்டி போடுற மாதிரி இந்த வறுமையை கழட்டி போட்டு முன்னாடி போகிறது, இதெல்லாம் இது இல்லாத வயசு பசங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும். அது இயல்பு தான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் வருது. சில பேருக்கு லட்சியங்கள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும், இந்த பக்கம் போகலாம் அப்படின்லாம் தோணும். இப்போ எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி தான் சொல்கிறேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. காசு சம்பாதிக்கணும் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இந்த 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 மாதம் மாதம் இருக்கிற ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜில் நான் அக்செப்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா சொல்லும் போது தான் நான் சொல்லுவேன், இது நான் வந்து மேடை ஏறுறவன் இல்லை, நான் கூட்டத்தில் நிற்கிறவன், நான் கை தட்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, டேய் நான் அவனை பெற்றவன்டா, எனக்கு தெரியும்டா, நீ நீ சாதாரண ஆள்லாம் சொல்லுவார். எனக்கு அது வந்து நான் திரும்பிலாம் பேசுவேன், நீ பெற்றதுனால அப்படி நினச்சிக்கிற, பட் ஆனால் எப்பவுமே அது இருந்தது. என்னடா ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது, இது எப்படா ஒழிப்புன்னு. அந்த ஒழிக்கிறதுக்கு உண்டான கனவுலாம் என்ன வரும்னா, லாட்டரியில் நிறையா பணம் விழுந்த மாதிரி தான் வரும். எப்போயா அதிர்ஷ்டம் அடிச்சிடாதா அப்படின்லாம் தோணும். அந்த ஒரு நாளில் இந்த திடீர்னு வந்து கடவுள் கை வச்சோன்னே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போன மாதிரி எனக்கா ஒரு நாள் அந்த ஒரு நாள் மாறிடாது, அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் எனக்கு எதுவுமே வந்து இப்படி போனால் அப்படி போனாலாம் ஒரு லட்சியங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ லட்சியங்கிறது இந்த என்னை துரத்திக்கிட்டே இருக்கிற இந்த வறுமையை எப்போ நான் விட்டு விலகிறது மட்டும்தான். இந்த இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்தோன்னா, நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுக்கான பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்ற வச்சு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம், அதோடு எப்படி பழக போகிறோம், அதுக்கு காலம் எடுக்குமே, அதில் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத, அதில் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதும் அதை ஏற்றுக்கிறதும் பிரதானம்னு நான் நம்புகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதான் இப்படி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக என்னை நிறைய பேர் செருப்பால் அடிப்பாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பட்டு தான் நான் இதை புரிஞ்சுக்கவே போகணும். ஸோ நான் வளர்ந்துருக்கலாம், எனக்கு திருமணம் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நான் யார் மதிக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு அந்த அவசியம் இல்லை, நான் தேவையும் இல்லை அவர்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு அறிவு வளர வளர எனக்கு புரிய தான் அது என்கிட்ட வறுமை ஒழிய மற்ற எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ அதை செய்யாதுங்கிறத ஏற்றுக்கிறது தான் நம் கனவை வந்து பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான ஒரு வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட அனுபவத்தில் இருந்தது. நைஸ்.